வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஆயுர்வேத சிகிச்சையினுடைய முதல் ஸ்டெப், அதாவது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுடைய முதல் ஸ்டெப் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். நிதான பரிவர்ஜனம் அல்லது ஹேது பரிவர்ஜனம் தான் ஆயுர்வேத சிகிச்சையினுடைய முதல் ஸ்டெப். அந்த ஹேது அல்லது நிதானம்னா என்ன அப்படின்னாக்கா, காரணம், இந்த நோய்க்கான காரணம். கட் தி காசட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு நோயை தடுக்கணும் அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை முதல்ல சரி செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா, மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிறத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு மாமிச உணவு, புலால் உணவு, இல்லை புரோட்டா மாதிரியான செரிமானத்துக்கு கஷ்டமான உணவு காரணமாக இருக்கலாம். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும், இல்லை சரி செய்யணும். அதே மாதிரி ஒரு அல்சர் வருது, இல்லை ஒரு அசிடிட்டி வருது, ஒரு கார உணவு இல்லை மசாலா உணவு, அமிலத்தன்மை கூடுகின்ற உணவை சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம சரி செய்யணும். ஒரு உடல் பருமனை, நிறைய பேர் உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடல் பருமன் குறைக்கிறதுக்கு அந்த காரணம் என்னங்கிறத ஆரம்பிச்சோம்னா, பெரும்பாலும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் சொல்கிறோம் இல்லையா, மாவுச்சத்து மிகுதி உள்ள உணவுகள் சாப்பிடும் பொழுது உடல் பருமன் கூடுவோம். பகல் தூக்கம், திவா சொப்னம் அப்படின்னு சொல்லுவோம். பகலில் நிறைய தூங்கும் பொழுது உடல் பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நோய்க்கான காரணங்கள். இதை சரி செய்யணும். ஸோ ஆயுர்வேத சிகிச்சையினுடைய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, நிதான பரிவர்ஜனம். நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை நம்ம முதல்ல சரி செய்தால்தான் அந்த நோயை சரி செய்ய முடியும். நன்றி.